திமுக அரசாங்கத்தினுடைய போலி முகம். திமுக அரசாங்கம் திருப்பரங்குன்றத்தில் நடத்திய நாடகம் அல்லது திமுக அரசாங்கம் பக்தர்கள் மேல நடத்திய தாக்குதல் எல்லாம் நேற்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் நேற்றைக்கு அங்க கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற மரியாதைக்குரிய திரு சுவாமிநாதன் ஜட்ஜ் அவர்களுடைய தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. திமுக அரசாங்கம், இந்த மாவட்ட நிர்வாகம் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவர்கள் இரட்டை நிலைப்பாடு எடுத்தார்கள். அவர்கள் சொல்வதொன்று செயலில் ஒன்றாக இருந்தது. உங்களுக்கு தெரியும் அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாமே கூட. அதாவது கிட்டத்தட்ட 50-60 வருடத்திற்கு மேல பக்தர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கூட கார்த்திகை தீபத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடியே கேஸ் நடந்து அது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய இடம் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயம். பாமக இணைவது எப்படி பாக்குறீங்க? பாமக இணைவது தேசிய ஜனநாயக கூட்டணி இணையருக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்திருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? ஆனா அது ஏற்கனவே எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தானே இருக்கிறாங்க. அதான் நான் ஏற்கனவே இருக்கிறார்கள். நாங்க 2024 பாராளுமன்றத்தில் இணைந்து நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். அவர்கள் இருப்பது எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்கும்.